அத்தை உங்களை பாண்டிச்சேரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தது பட்டாளத்தான பழி வாங்குறதுக்கு. ஆனா நீங்க வந்ததுல இருந்து அந்த பட்டாளத்தான் குடும்பத்தோட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆஸ்பத்திரியில சங்கரி பாட்டி கிட்ட பேசியிருக்கீங்க. நேத்து கூட தியேட்டர்ல உங்களுக்காகத்தான் பொறுத்து போறேன்னு அந்த தவசிட்ட சொன்னீங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்கிட்ட நெருங்கி போறீங்க. இதையெல்லாம் நான் அத்துக்கிட்ட சொல்ல மாட்டேன் மாப்ள, சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நான் மிரட்டலா சொல்றேன் இல்ல பணிஞ்சு காலை பிடிச்சி கேட்கிறேன். இதுல நீங்க எப்படி நினைச்சிட்டாலும் எனக்கு கவலை இல்லை மாப்ள. எனக்கு தேவை பணம். தர்றீங்களா? நான் ஒன்றுன்னு நினைக்கல மாமா. முதல்ல போய் அந்த கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அதை பார்த்து 2 நாளில் தரேன். பிடிவாதமா இருக்கீங்களே. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த கணக்குல நீங்க தெளிவா இருக்கீங்க பாரு. அதான் மாமன மாதிரியே வாழ்க்கை படம் கத்துக்கிட்டு வர்றீங்க. உங்களுக்கு தேவை என்ன? பில்லு தானே. செலவு பண்றதுக்கு முன்னாடியே அதை கொண்டாந்து தர்றேன். நீங்க பணத்தை கொடுங்க, அதுக்கு பிறகு நான் செலவு பண்ணிக்கிறேன். சரியா? இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா பில்ல அப்பவே ரெடி பண்ணிருப்பேன். இது என்ன மாப்பிள்ள மாவுருண்ட மாதிரி? எனக்கு தெரியாம என்னென்னமோ மறைச்சு வச்சிருக்கீங்க மாப்பிள்ள. அடாடா, மீனாட்சி கொடுத்த வண்டு தூங்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு மாப்பிள்ள. இப்பதான் எனக்கு புரியுது ஏன் விட்டத்தை பார்த்துக்கிட்டு படுத்திருந்தீங்கன்னு. அத்தை மகள் மீனாட்சி கொடுத்த வண்டு மனசு தொலைச்சுக்கிட்டு இருக்குது. அதானே? இருக்கட்டும் மாப்பிள்ள, இருக்கட்டும். நீங்க விட்டத்தை பார்த்துக்கிட்டே படுத்துருங்க. அத்தை மகள் இல்ல. இது என்னது? வண்டுக்கு பக்கத்தில் ஒரு வாத்திய கோஷ்டி. ராத்திரி தூங்கும் போது மாடியில சத்தம் கேட்கும். இதுலதான் வாசிக்கிறீங்களா மாப்ள? இசையும் காதலும் 2 கலந்து உலகநாதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். மாப்ள, இசை இருக்கிற இடத்துல எல்லாம் காதல் வருதே, அது என்ன அர்த்தத்துலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. எனக்கு புரிய வேண்டாம் மாப்ள, உங்களுக்கு புரிஞ்சா சரி. மாப்ள, அத்தை மகள் ஞாபகத்திலேயே இருங்க. இந்த சொத்து பத்து தியேட்டர் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க காதல் உணர்வோட இருங்க. சரியா? நான் காதல் படமாவே தியேட்டர்ல போடுறேன்.